ஒண்ணு சொறி நாய் ரொம்ப உடல் மெலிஞ்சு போய் அவர் இருக்கிறதுக்கு வந்திருக்கு. பாவமா இறக்கப்பட்டு அவர் சாப்பிட்ட பழங்கள் காய்கறிகள் என்னத்தையோ ஒண்ணு அதுக்கு போட்டு அதை அப்படியே வளர்த்துட்டாரு. அது கொஞ்சம் தைரியமா வந்துருச்சு. தைரியமா வந்தா அவர் இருக்க இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போச்சுல, இந்த சொறி நாயை ஒரு ஓநாய் விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. பயந்து ஒடியாந்து சாமியார் கிட்ட தஞ்சம் புருகுது. கேட்டாரு சாமியார், என்ன பயப்படுற, ஏன் உடம்பெல்லாம் நடுங்குது? இல்ல ஒரு ஓநாய் என்ன விரட்டிட்டு வருது, பயமா இருக்கு. ஏன் பயப்படுற, உன்னையும் ஓநாயை மாத்துறேன்னு கம்மணத்துல தண்ணி எடுத்து தெளிச்சாரு. இந்த சொறி நாய் ஓநாயை மாறிடுச்சு. இந்த ஓநாய் அந்த ஓநாயை விரட்டிடுச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. திடீர்னு இந்த ஓநாய் அந்த காட்டு பக்கமா போக அங்க ஒரு 6 அடி வேங்க விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. பயந்து ஒடியாந்து ஐயா கிட்ட சாமியார்கிட்ட ஒடுங்குச்சு. சாமியார் பார்த்தாரு, கவலைப்படாத, ஒன்னையும் வேங்கையா மாத்துறேன்னு தண்ணியை தெளிச்சாரு. வேங்கையா மாறிடுச்சு. இப்ப இந்த வேங்க அந்த வேங்கையை விரட்டிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேங்க பயந்து ஒடியாந்துச்சு. நீ ஏன் பயந்து ஓடியார, உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பெரிய கொம்பு யானை வருது மதம் கொண்டு என்னை விரட்டிக்கிட்டு, அப்படியே அதுக்கு தான் பயப்படியா? கவலைப்படாதுன்னு தண்ணியை தெளிச்சாரு. அது யானையா போச்சு. இப்ப இந்த யானை அந்த யானையை விரட்டிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சது யானை பதறி போய் ஓடியாந்துச்சு சாமியார் கிட்ட. யானை, ஆமா, ஏன் பதற, என்ன பிரச்சனை? ஐயா ஒரு சிங்கம் என்னை விரட்டுது. அப்படியா, கவலைப்படாத, ஒன்னையும் சிங்கமா மாத்திடுறேன் அப்படின்னு இதையும் ஒரு சிங்கமா மாத்தினாரு, ஆண் சிங்கமா. இது இப்ப அதை விரட்டிருச்சு. இந்த சிங்கம் அந்த சிங்கத்தை விரட்டிருச்சு. இப்ப சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம். காட்டுக்குள்ள நம்ம தான் ராஜா. சிங்கம்னா ராஜா தானே. நம்ம ஒரு ஆள் தான் இந்த நாட்டுக்கே ராஜா, அந்த காட்டுக்கே ராஜா. நம்ம ஒரு ஆள் தான் இந்த காட்டுக்கு ராஜா. ஆனா இந்த சாமியாரு நாயா இருந்த நம்மள சிங்கமா மாத்திட்டு இருக்காரு. நாளைக்கு எலிய கூட புளியா மாத்தினாலும் என்ன வேணாலும் செய்வாரு. காட்டுக்கே ராஜாவாகிய நம்ம ஒரு ஆள் தான் இருக்கணும். காட்டுக்கு ராஜாவா நம்ம நிலையா இருக்கணும்னா சாமியாரு வெளியில இருக்கக்கூடாது, வயிற்றுக்குள்ள இருக்கணும்னு முடிவு பண்ணிச்சு. எப்படியாவது சாமியாரை சாப்பிட்டு போடலாம்னு அப்படியே பின்பக்கமா வருது. சாமியார் அவளை மகத்துவம் இந்த சும்மா இருப்பாரா? பார்த்தாரு, வானாயே இப்படி போனாயே, உன்னை எங்கே இருந்தாலோ உன்னை தூக்கி எங்கே வச்சேன், உன் புத்தி ஒன்றை விட்டு போகுதா? நீ நாயா இருந்து சிங்கமா மாறிட்டா நீ என்னை கடிச்சிருவியா அப்படின்னு பழையபடி தண்ணியை தொளிச்சாரு. பழையபடி சொறி நாயா போச்சு. இந்த கதையெல்லாம் எதுக்குன்னா, யாரை எங்கே வைப்பதென்று யாருக்கும் தெரியவில்லை. அண்டங்காக்காய்க்கும் குயில்களுக்கும் பேதம் புரியவில்லை. நாடே கடல்ல இருக்கு, நாடு கடல்ல இருக்கு. தாய்மார்கள்லாம் குழு வாங்கி கடல்ல இருக்காங்க. மப்பைமார்கள்லாம் சாராய கடலை குடிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் தெரியுறாங்க. ஆனாலும் நாட்டை ஆண்டவன் பூரா கோடீஸ்வரனா இருக்கேன். ஏன் இருக்கிறேன், எப்படி இருக்கேன், எதனால் இருக்கேன்னு யாருக்கும் கவலை இல்லை.